பாரதி, நீ என்ன வேணாலும் சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா குழந்தைங்க மனசு பூராவும் குழப்பத்தோடையும் வருத்தத்தோடையும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல போற? தமிழ், ஆதித்யா, நீங்க 2 பேரும் எதை பத்தியும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. நமக்கு கடவுள் நல்லது மட்டும்தான் செய்வாரு. அண்ணா, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பாரதி அண்ணி ஏன் மித்ராவை பத்தி தப்பா சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல ஆனந்த். ஆனா பாரதி அப்படி ஒரு விஷயத்த சாதாரணமா பேச மாட்டாங்க. அவங்க இவ்வளவு உறுதியா சொல்றாங்கன்னா மித்ரா விஷயத்துல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இந்த ரூம் தானே? ஆமா பாட்டி, இங்கதான். அண்ணா, ராஜேஸ்வரி பாட்டி ஏன் இவ்வளவு கோவமா போறாங்க? பின்னாடியே மத்தவங்களும் போயிட்டு இருக்காங்க. தெரியல, வா என்னன்னு போய் பார்க்கலாம். பாரதி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க? அடடடடடா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன அழகா நடிக்கிற பாரதி. இப்ப நாங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு உனக்கு தெரியல, அப்படிதானே? இங்க பாருங்க நந்தினி, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நீங்க எல்லாரும் எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு புரியற மாதிரியே நான் சொல்றேன் பாரதி. மித்ராவோட ரூம்ல வச்சிருந்த நகைய யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்துட்டு இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிய. சுமதி, நல்லா இவ காதல விழற மாதிரி நீ பார்த்த விஷயத்தை இவகிட்ட சொல்லு. ராஜேஸ்வரி அம்மா சொல்றது உண்மைதான். பாரதி மித்ரா ரூம்ல இருந்து பை எடுத்துட்டு வர்றது என் கண்ணால பார்த்தேன். பாரதி, சும்மா நடிக்காத. ஏற்கனவே ஆபீஸ்ல பணத்தை திருடினவ தானே நீ. இதையும் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? எப்படியும் மித்ராவை பத்தி எந்த ஆதாரத்தையும் நீ காட்ட போறதில்ல. அதுக்கப்புறம் உன்னை நாங்க வீட்டுல விட்டு வைக்கவும் போறதில்ல. வெளியில போய் என்ன பண்றதுன்னு வழி தெரியாம தானே இந்த நகையை திருடி இருக்க, அப்படிதானே? இங்க பாருங்க, நான் அந்த பணத்தை எடுக்கலன்னு ஏற்கனவே நிரூபிச்சாச்சு. என்னைக்கும் நடந்த விஷயத்த இப்ப நடக்கிற விஷயத்தோட சேர்த்து பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாரதி, நகையை திருடினதும் இல்லாம ஓ இஷ்டத்துக்கு நீ பேசிட்டே இருக்க. பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்றேன். பாரதி இந்த நகையை கண்டிப்பா எடுத்துக்க மாட்டாங்க. சும்மா தேவையில்லாம என் மேல பழி போடுறதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்க. நாங்க எதுக்கு உன் மேல வீணா பழி போடணும்? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீதான் ரூம்குள்ள வந்துட்டு போனேன்னு ஆதாரத்தோட அவங்க சொல்லிட்டு போனாங்கல்ல. அப்படியா? ஆனா நீங்க எல்லாரும் என்னை இந்த மண்டபத்தை விட்டு துரத்துறதுக்காக வீணா என் மேல பழி போடுறீங்கன்னு நான் சொல்றேன். அதுதான் உண்மையும் கூட. யோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ரூம்ல வச்ச நகைய காணோன்னு மித்ரா சொல்றா. சுமதி, பாரதி தான் ரூமுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பைய எடுத்துட்டு வந்ததா சொல்றா. இங்க ரூமுக்குள்ள வந்து பார்த்தா நகைய காணோம். அப்புறம் அந்த நகை எங்க தான் போச்சு? இப்போ உங்களுக்கு அந்த நகை தானே வேணும்? என் பின்னாடி வாங்க. வாங்க பாட்டி, வாங்க. மித்ரா, நான் நகையை இதுக்குள்ளதான் வச்சேன். எங்க போச்சுன்னு தெரியல. அது என்ன கேளு. உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. என்ன சொல்லணும்? சரி பாரு, அவ இங்க போறா. வா போலாம். பாரதி, இப்ப எதுக்கு இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் டிராமா பண்றேனா இல்ல நீங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். வெயிட் பண்ண மித்ரா. இது யாரோட பேக்? என்னோட பேக் தான். ஓ, பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது என்னோட பேக். அதுல நகை இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. நானே மித்ராவுக்கு கொடுத்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பழிய ஓ மேல போடுறதுக்கு நான் அவ்வளவு ஒண்ணு கேவலமானவெல்லாம் கிடையாது.
நந்தினி, இது மித்ராவோட நகை தானே? இது எப்படி உங்க பேக்குக்குள்ள வந்துச்சு? சத்தியமா இந்த நகை என் பேக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்பந்தம் இருக்கு நந்தினி. என்னடி மீனா, என்ன எல்லாரும் ஒரே கும்பலா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? உனக்கு பிரச்சனைனா இனிப்பு சாப்பிடுற மாதிரி ஆச்சு. போடி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்னன்னு பாக்கலாம். நகைய நீ எடுத்து வச்சுட்டு நான் தான் இந்த நகையை திருடினேன்னு என் மேல வீணா பழிய போட்டு என்ன இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்ப திட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க. நகைய காணோம்னு தேவையில்லாம பாரதி மேல சந்தேகப்பட்டு அப்புறம் நந்தினி மேல சந்தேகப்பட்டு இதெல்லாம் தேவையா? எல்லாம் உன் அஜாக்கிரதையினாலதான். கேட்டீங்களா? உங்க பேத்தி ஞாபக மறதியா நந்தினியோட பேக்ல நகைய வச்சுட்டாங்களாம். இந்த கதைய நீங்க வேணா நம்பலாம், ஆனா நான் நம்புறதுக்கு தயாரா இல்ல. என் மேல பழிய போட்டு என்னை இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக திட்டம் போட்டுதான் இப்படி பண்ணிருக்காங்க. இங்க பாரு பாரதி, என் பேத்தி இந்த மாதிரி கேவலமான வேலையை பாக்குற ஆளெல்லாம் கிடையாது. அவ ஏதோ கல்யாண அவசரத்துல ஞாபக மறதிய நந்தினியோட பேக்ல வச்சுட்டா. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நீ நகையை எடுத்த மாதிரி ஆதாரத்தோட எங்களுக்கு சொல்லிருச்சு. அதனாலதான் உன்னோட ரூம்ல வந்து நாங்க செக் பண்ணோம். மத்தபடி யாரும் எந்த திட்டமும் போடல பாரதி. உன்னை சந்தேகப்பட்டதுக்கு வேணா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ மித்ரா மறந்து போய் வச்சுட்டா, அதுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. மேடம், இவங்க பண்ண தப்புக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க உங்க பேத்திய ரொம்ப நம்புறீங்க. நான் உங்க பேத்திய பத்தின ஆதாரத்தை கொடுக்கறப்போ மித்ரா எப்படிப்பட்டவன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த சமயத்துல நீங்க உங்க பேத்தி பக்கம் நிக்காம நியாயத்தோட பக்கம் நிப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன விஷயம்? எதுக்கு நீ இப்ப எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? அந்த மித்ரா என்கிட்ட ஏதாச்சும் சொல்ல சொல்லி சொன்னாளா? பாரதி, நான் அதுக்காக கால் பண்ணல. என்ன மன்னிச்சிரு பாரதி. மித்ரா சொல்லிதான் நான் நகையை கொண்டு வந்து உன் பேக்ல வச்சேன். எனக்கே நான் பண்ணது தப்புன்னு தெரியும். ஆனா மித்ரா சொல்றத மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது பாரதி. நடந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நான் மனசு மாதிரி திருந்திட்டேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மித்ராவை பத்தி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்றேன். அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா சந்தோஷப்படுற ஆள் நான் தான்.